ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்னோட மை டெய்லி டைரிஸில் பார்க்க போகிறது என்னென்னா என்னோட குக்கிங் ரெசிபி. அதுவும் ரொம்ப சிம்பிளானது. என்னதுன்னா முடத்தக்காய் கீரை துவையல். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முடத்தக்காய் கீரை நல்லா தண்ணியில் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் பூச்சி எதுவுமே இருக்காது. அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், 5 பல்லு பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய், தேங்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட பருப்பு எடுத்துக்கலாம். ஓகே, சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டு போடணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி போடணும். இஞ்சிக்கு அப்புறம் இது செய்யணும். 3 காஞ்ச மிளகாய் நல்லா இது பண்ணணும். சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் செய்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷான ஒரு கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும்னா கருவேப்பிலை. ஏன் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோன்னா இது செரிமனம் ஆகிறதுக்கு இன்னும் வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம். ஓகேவா? தாராளமாக கருவேப்பிலை போடலாம். நான் கொஞ்சம் 2 இது காம்பு கிள்ளி தான் கருவேப்பிலை போட்டேன். ஓகேவா? போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தம்மா பண்ணணும், நல்லா இது பண்ணணும். எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ப்ரௌனிஷான நீங்கள் துருவின தேங்காய்ப்பூ சேர்க்கலாம். இல்லைன்னா இப்படி வெட்டி தேங்காய் வச்சு கூட நம்ம சேர்த்து இது பண்ணலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டணும். அதுக்கு ஏன்னா அது நல்லா எண்ணெயில் பட்டு நல்லா இதாகணும். கொஞ்சம் லைட்டாக பொரியணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்ச பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா இது பண்ணணும். நல்லா கிண்டணும். கிண்டுக்கிட்டே இருக்கணும். அது எண்ணெயில் ஒட்டி நல்ல எண்ணெயில் ஒரு கலரில் வரணும். ஏறத்தால ஒரு கோல்ட் கலர்லேயோ ஒரு அந்த பருப்பு கலர்லேருந்து வேறு கலருக்கு மாறணும். இதெல்லாம் பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிண்டனா சரியாக வதங்காது. நம்ம அதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா புரிய விடணும். இது கூட கீரை இருக்குல்ல, முடத்தக்காய் கீரை சேர்த்து நல்லா கிண்டணும். நல்லா கிண்ட தான் அதோட இது எண்ணெயில் ஊற்றி நல்லா இதாகும். ஏன்னா உப்பு போட்டு தான் நம்ம அலசணும். ஸோ அதனால் ஏன் உப்பு போட்டு அலசணும்னா அதில் உள்ள கிருமி ஏதாவது இருந்தால் செத்துரும். ஓகேவா? ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி அலசணும்னா அந்த கிருமி சாவாது. ஒரு வாட்டி உப்பு போட்டு அலசிட்டீங்க, இன்னொரு வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கன்னா கிருமி செத்துரும். ஏன்னா உப்பு போடுறதுக்குள்ள அது கண்டிப்பாக செத்துரும். இல்லைன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது மேலே இருந்தால் அது உப்பு போட்டேன். அதனால தான் உப்பு போட்டு அது சேர்க்க சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த முடத்தக்காய் கீரை உண்மையிலே உடம்புக்கு நல்லது. ஏன்னா வயிற்று புண்ணை தான் ரொம்ப ஆற்றும். இன்னொன்று வெளிக்கு போகிறது இருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நல்லா கிண்டணும். ஆனால் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. வேகமாக வச்சா கருகிரும். அப்போ நம்ம சாப்பிட முடியாது. அது குப்பையில் தான் போய் கொட்டணும். அதுக்கு பேசாமல் அனல் மெதுவாக வைங்க. மெதுவாக வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்ட தான் அதோட இதெல்லாம் ஒட்டி. ஏன்னா நம்ம இதில் உப்பு போடல. அரைக்கும் போது தான் நம்ம உப்பு போடுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. ஏன்னா அதை ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம துவையல் பிளேண்ட் பண்ணி இல்லைனா அம்மிக்கல்ல அரைச்சியாவது நம்ம துவையல் கொண்டு வர முடியும். ஓகேவா? கொஞ்சம் நேரமாக ஆறணும். சுட பிளேண்டர் பண்ணிங்கன்னா அது அப்புறம் சுட பிளேண்டர் அப்புறம் வேறு மாரி லெவலில் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஓகே, அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பிளேண்டர் இல்லைன்னா அம்மிக்கல், உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா பிளேண்டர் இருந்தாலும் ஓகே தான், அரைக்கிங்க. தண்ணி விட்டு அரைங்க. இல்லைன்னா தண்ணி விடாமல் அரைச்சி கொஞ்சம் ஸ்டக் ஆயிரும். அரைக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அரைச்சதுக்கப்புறம் துவையல் ரெடி ஆயிரும். கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு நீங்கள் ரைஸில் வச்சு